ஒரு ரேட்டல்டு ஸ்டேஜில் தான் பிரதமருடைய பேட்டிகளை பார்க்க வேண்டியிருக்குங்கிறாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். அதுதான் இதுக்கான காரணம். ஒரு தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இடமா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு தடுமாற்றம்ங்கிறது தேர்தல் வெற்றி குறித்த கேள்விகள் வர்றதுனால அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சு பிரதமர் வந்து ஊடகத்தையே சந்திக்க மாட்டேங்கிறாருன்னாரு. ஐ திங்க் இது இண்டிவிஜுவலாக 23வது ஊடகத்துக்கு நியூஸ் ஐட்டிக்கு 3வது தேர்தல் தனித்தனியாக அவர் வந்து இவ்வளோ 1 hour இன்டர்வியூ ஆல்ரெடி கொடுத்துட்டார். இன்னைக்கு உத்தராகண்ட் வக்ஃப் போர்டு சேர்மன் ஷதாப் ஷாம் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் தான் நாட்டுக்கு ஆள வேண்டும், அவர் மாதிரி ஒரு எபிலிட்டி பிரைம் மினிஸ்டர் வேணும், லெட்ஸ் ப்ரே ஃபார் ஹிம் டு கம் பேக் டு பவர்னு அவர் பேசுகிறாருங்க. அவர் ஒரு இஸ்லாமியருங்க. ஸோ இந்த எதிர்கட்சிகள் எதை வேணா பிரதமரை எப்படி வேணா அவங்க சித்தரிக்க ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அவர் வந்து பேசியதுல அவரோட கிளாரிபிகேஷன் இருக்கு. ஆனால் அப்பீஸ்மெண்ட் நீங்க பண்ணீங்கன்னா அதை சொல்வதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தவறும் இல்லை. நீங்கள் வெறும் 20 கோடி மக்களுக்கு மட்டுமான கட்சி அல்ல, நீங்க ஒரு தேசிய கட்சி, 140 கோடி மக்களுக்குமான பிரைம் மினிஸ்டரா தான் இருக்கணும். பிரதமருடைய இன்றைய பேச்சுங்கிறது அவர் தான் என்ன சொன்னேன் என்பதை விளக்கக்கூடியதா இருக்கா, அல்லது கூடுதலா இஸ்லாமிய வாக்குகள் அல்லது இஸ்லாமிய மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும்ங்கிற மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நீங்க சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இங்கே பொருந்துமா? அதாவது கேள்வி கேட்டதற்கான பதில் அது. அதற்கப்புறம் ஆனா அதுல நீங்க என்ன பண்றீங்கன்றதே சொல்றதுலயும் தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா உங்களோட டூப்ளிசிட்டியில ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2010 மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அதாவது நெல்கள் கொடவுன்ல வேஸ்டா போற நெல்களை இதுக்கு எக்ஸாம்பிளா எதுக்கு சொல்றேன், டூப்ளிசிட்டிக்காக சொல்றேன். வேஸ்டா போற நெல்லை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஏழை மக்களுக்கு கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்கன்னா அன்னைக்கு திரு மன்மோகன் அவர்கள் சொன்னது 37% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, எப்படி அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் எங்களுடைய ஃபார்முலேஷன் பாலிசி ஃபார்முலேஷன் உள்ள நுழைக்க வேண்டாம், அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்க முடியாது என்று சொன்னவர்கள் இன்னைக்கு பிரதமர் இந்த 5 கொரோனால இருந்து 80 கோடி மக்களுக்கு ஃப்ரீயா ரேஷன் கொடுக்கிறாரு. அப்போ நீங்க அங்க இருக்கிற போது உங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்ன? உங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை என்ன? நீங்க செய்ய முடியாததை இன்று பிரதமர் செய்தால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே திரு ராஜீவ் காந்தி அவர்கள் தான் ஆலமரம் விழுந்தால் வேற ஒரு சமூகத்தை 12,000 உயிர்கள் போனதை நாடு அறியும். சோ அதனால உங்களுடைய கோல் போஸ்டை நீங்க வேணுங்கிற போது இந்து முஸ்லிம் இடையே பிரிவினை உண்டாக்க கூடாது, அது குறித்த பரப்புரை செய்யாதீங்க அப்படின்னு பிரதமர் சொல்றார். அது ஏற்புடையது அல்லங்கிறார். இதே விஷயத்தை காங்கிரஸோ இந்தியா கூட்டணியோ திமுகவோ சொல்லும் போது அது அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்ப சொல்றாங்க தெரியுமா? நீங்க வந்து இளைஞர்கள் இப்போ வந்து இல்ல மன்மோகன் சிங் சொல்லலன்னுவாங்க. 2010 அவர் சொன்னதுதான் திருப்பி இளைஞர்களுக்கு முன்னுரிமை, இஸ்லாமிய இளைஞர்களுக்கு பர்டிகுலர்லி என்ற வார்த்தை பார்க்கலாம். பர்டிகுலர்லி முஸ்லிம் யூத் என்று சொல்ற போது அந்த பார்வை இல்ல, அது தவறு, இல்ல அது தவறான தகவல். அப்படி ஒரு தகவல் சரி, இந்த மேனிஃபெஸ்டோ ஆசீர்வாதம் மேனிஃபெஸ்டோ தவறான தகவல். உங்களுடைய ஓட் பேங்க் நீங்க வந்து சீக்ஸ் ஆர் மைனாரிட்டி அவங்க அந்த மறுக்கல. உங்களுடைய கன்வீனியன்ட் வார்த்தை ஏன்னா எனக்கு ஐ கேன் டெல் யூ இவர் அந்த one of their senior leader அவர் யூஸ் த வேர்ட் மைனாரிட்டி சோ தட் இட் இஸ் camouflaging. எங்க ஜெயின்ஸ் ஒரு 1% இருப்பாங்களா, இல்ல பார்சிஸ் ஒரு 1% இருக்காங்க. உங்களுடைய மெஜாரிட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் மைனாரிட்டிஸ் இஸ் ஒன்லி முஸ்லிம்ஸ். அதான் உங்க இன்டர்பிரேஷன். பாருங்க, மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, பிரதமர் என்ன சொல்றாரு, நான் பேர் யாருன்னு குறிப்பிடல, அதிக பிள்ளை பெற்றுக் கொள்ளுவர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க ஏன் இஸ்லாமியர்களோட பொருத்தி பாக்குறீங்கங்கிற மாதிரி இந்த இதுவும் வந்துரும். அவங்க மைனாரிட்டிஸ்னா எல்லா அவர் பீட்டர் அவர்கள் சொல்றாரு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸும் இருக்காங்க சார். இங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் லாக்ஸ்ல இருக்காங்க, crores la irukanga. About all of them. Yes. You are only using the word minority to cover your camouflage பண்றீங்க. அதுதான் இப்ப இன்டர்பிரேஷன் பத்தி நீங்க அதுதான் நான் என்ன வேறுபாடு கேக்குறேன்னா, நீங்க சொல்லும்போது அது வந்து பொதுத்தன்மையோட இருக்கு, இவங்க சொல்லும்போது அது அப்பீஸ்மென்ட் தன்மைக்கு வருதுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? எக்ஸாக்ட்லி. பிரதமர் எதை பேசினாலும் இஸ்லாமியர்களோட நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்பிரேட் பண்றம்போது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்களே ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் சொன்னீங்க, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ இன்டர்பிரேஷன் பிரதமருடைய இன்டர்பிரேஷன் அவர் அப்படி சொல்லல. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் அவர் குறிப்பிட்டார். ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ்னு நான் சொல்லல, விவாதங்கள்ல சார் நம்ம தான் பேசுறோம். நான் சொல்லலங்க. இங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தாங்க. அவங்க ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருந்தா ரோஹிங்கியா முஸ்லிம், சோ பீ இட். அதுல தப்பு இல்லையே. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஆர் நாட் our country people. சோ யாரா இருந்தாலும் அவங்க நிச்சயமா துரத்தி தான் ஆகணும். சோ அப்படி இருக்கும்போது உள்ள கனெக்டடா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்
நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள அவர் சொல்றது உங்களால் முடிந்தால் உங்களுடைய பொருளாதாரப்பு ஏற்றாக நீங்க பிள்ளைகள் பெறுவதை தான் நான் சொன்னேனே தவிர எந்த மதத்தையும் நான் வந்து அவர் இன்னைக்கு குறிப்பிட்டார். ஈவன் அது வந்து இந்து குடும்பமாக இருந்தாலும் பொருந்துறார். ஈவன் புவர் இந்து ஃபேமிலிஸ் ஹேவ் திஸ் இஷ்யூ அப்படிங்கறத இன்னைக்கு சொல்றார் அவர் விளக்கத்துல. சோ இது ஒரு தன்னுடைய வார்த்தை தவறா போயிருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படிங்கிற அடிப்படையில் தவறா சித்தரிக்கிறாங்க. அவர் வந்து அவர் வந்து அதை பெருந்தன்மையா அதுக்கு திருப்பி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கிறாரு. அதை வந்து சித்தரிச்சு பேசுவவர்கள் விளக்கம் கொடுக்கிறது பெருந்தன்மையா அல்லது டேமேஜ் கண்ட்ரோலா? எதுங்க இல்ல அவர் விளக்கம் கொடுக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை பெருந்தன்மையா டேமேஜ் கண்ட்ரோல்? ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. டேமேஜ் கண்ட்ரோல் எடுக்கறானே எடுத்துக்கோ. ரைட், ரெஸ்பான்சிபிள் பிரைம் மினிஸ்டர் அந்த இத பேசுறாருன்றாரு பேராசிரியர். உங்கள்ட்ட வர மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே இணைஞ்சிருக்காரு. உங்கள்ட்ட வர ஆர்கே இப்போ இன்னொரு அம்சமும் குறிப்பிட்டார். பிரதமர் தன்னுடைய நேர்காணல்ல சொல்லும்போது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்றாரு. when I say 100% saturation, அவர் நிறைய விஷயங்களை பேசிட்டு it means true social justice, it is true secularism அப்படிங்கிறார். புதுசாக சொல்றாரு. சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க, செக்குலரிசம்லாம் இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, உண்மையான சமூக நீதி, உண்மையான இது செக்குலரிசம் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ளலாம் வராரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது எனக்கு பிரதமர் இந்த பேச்சை கேட்ட உடனே இந்த இந்தியன் திரைப்படத்தில் கவுண்டமணியும் கமலும் நின்றுட்டு நிற்பாங்க. திடீர்னு கவுண்டமணி எதையோ தேடுவார். அப்போ கமல் கேட்பார், என்ன தேடுற அப்படின்னு. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய நேரம் இருக்கு, படங்களா பார்த்துட்டீங்க நீங்களும் பீட்டர். சந்திரன் ஒரு மானஸ்தான் இருந்தா அந்த மானஸ்தனை எங்க? சந்திர வந்து வேற ஒன்றும் இல்லை, பிரதமர் மோடி லெவலில் இருக்கிறார். அதாவது இப்போ சகோதரர் வந்து ஒரு தகவல் சொன்னார். நீங்கள் ப்ரெஸ் மீட்டே பார்க்கறதில்ல, 23வது இதோ 33வது ப்ரெஸ் மீட் வேற, இன்டர்வியூ வேற. சார் முதல்ல ஒரு நிமிஷம் இருங்க. செய்தியாளர் இல்ல சார், நான் தெளிவா சொல்றேன். இன்டர்வியூங்கிறது 1 to 1. நம்ம 2 பேரும் பார்த்தோம்னா அது இன்டர்வியூ. 10 பேர் நின்னு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றது பிரஸ் மீட். ஒரு நாளாவது பிரஸ் மீட் நடத்திருக்காரா? நாங்க கேட்ட கேள்வி இன்டர்வியூ கொடுக்கலாம் சார். அதுல வேற நீங்க நியூஸ் 18ல வேற தெளிவா சொல்லியிருக்கீங்க. என்ன, நாங்கள் இதை முன்னாடியே ஜோடித்ததாகவோ இல்ல எழுதி கொடுத்து நாங்கள் ஆன்சர் வாங்கி கொண்டதாகவோ யாரும் நினைக்க வேண்டாம். நாங்க யாரும் நினைக்கல. ரைட், அதான் இன்டர்வியூ அப்படி நான் சொல்றேன். எங்க சொல்றாங்க அந்த இதுல இருக்கு சார். இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டா என்ன சார் பண்றீங்க? இல்ல நீங்க உங்க இதுல கொடுத்திருக்கிறதாக சொல்றாங்க சார். அதுல வந்திருக்கு சார். அப்ப நான் ஒரு விஷயம் கேள்வி வைக்கணும்னா சார், நடக்கக்கூடிய எல்லா நேர்காணல்களும் இது பொருந்தும்னு நீங்க வச்சுக்கணும். அப்புறம் கண்டிப்பா வாங்க. இல்ல நான் எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் பொருந்துதுன்னு வச்சுக்கணும். அப்புறம் நான் அதுக்கு மறுப்புக்கே வரல. ரைட், நாட்டு மக்கள் பார்க்கும்போது தெரியும்ல என்னன்ட்டு. ரைட், இப்ப அதே மாதிரி சகோதரர் நம்ம இவரு ஆசீர்வாதம் ஆசாரி சொல்லும்போது மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்கு. மைனாரிட்டிஸ்ங்கிறத காங்கிரஸோ திமுகவோ கண்டுபிடிச்ச வார்த்தை இல்ல, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. சரி, ஏறத்தாழ 17 ஆர்டிகிள் கான்ஸ்டிடியூஷன்ல மைனாரிட்டியை பத்தி பேசுது. மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ், மைனாரிட்டி. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மைனாரிட்டியை நீங்க ஏன் பயன்படுத்தல? மைனாரிட்டியை பத்தி நாங்க பேசவே மாட்டோம் அப்படின்னு நீங்க பெரும்பான்மை பேசுறோங்கிறார் பிரதமர். 100% மக்களுக்காகவும் பேசுகிறோம். 100% மக்களுக்காக நீங்கள் பேசுவது, நாங்க மட்டும் என்ன வெறும் 20 கோடிக்கா பேசிட்டு இருக்கிறோம்? 140 கோடி மக்களுக்கும் பேசுகிற போது இந்த மைனாரிட்டி என்று இருப்பது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்குமே ஆனால், அவர்களுக்கு இங்கே உரிமைகள் பறிக்கப்படும் என்கிற ஒரு சிந்தனை வருமையானால், அது இல்லாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு அதை சொல்லுவதுதான் மைனாரிட்டி என்ற வார்த்தை. எனவே கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறத காங்கிரஸ் சொன்னா, திமுக சொன்னா, பாஜக நாங்க சொல்ல மாட்டோம் சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அத ஆச்சாரி தான் சொல்லணும். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, நான் முஸ்லீம் இல்லனா இதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வித்தியாசப்படுத்தி பாருங்க. ஒரே ஒரு இடம் சார், I will not do Hindu Muslim divide, this is my commitment அப்படினு கொடுக்கிறார். ஏப்ரல் 21ல ராஜஸ்தான்ல பேசுறார். பேசும்போது என்ன சொல்றாரு, அதாவது பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து சொத்துக்கள் எல்லாம், சொத்துக்களில் முதல் உரிமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்தியாவின் வளங்களில் முஸ்லிம்களுக்கு, அதையும் சொல்லிடுறேன், முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. கவனமாக இருங்கள், உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து அவர்கள் ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகமாக பிள்ளையை பெற்றுக் கொள்கிறவர்களுக்கும் கொடுக்க போகிறார்கள். இப்ப இது என்ன சார் அர்த்தம்? அவர் இதுல யாரை மீன் பண்றார்?
அதாவது காங்கிரஸ் சொல்லுகிறது, Okay. மன்மோகன் சொல்லுகிறார் முஸ்லிம்களுக்கு கொடுப்போம் என்று. அப்படி சொல்றாரு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்க சொத்தை எடுத்து அப்ப யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா ஊடுருவல்காரர்களுக்கும் அதிகமாக பிள்ளை பெற்று கொடுக்கிறவர்களுக்கும் தான் அதை கொடுக்க போகிறார்கள் என்றால் முஸ்லிம்கள் என்றால் இவர்கள் என்று தானே மோடி பேசியிருக்கிறார். அப்புறம் இதுல இருந்து எங்க இருந்து முஸ்லீம் நான் பேசல இவர் எப்படி பல்ச்சி அடிக்க முடியும்? ஒண்ணு அதுதான் விளக்குறாரு. நான் அப்படி மீன் பண்ணல, என்னுடைய நிலைப்பாடு இதுதான். நான் இந்து முஸ்லிம்ங்கிற டிவைடை என்னைக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை. இது என்னோட கமிட்மெண்ட், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாட்டு மக்களுக்குங்கிறாரு. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் தெளிவா சொன்னார். இதுக்கு முன்னாடி டைம்ஸ் நவ் இன்டர்வியூக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன? நான் முஸ்லிம்ஸுக்கு எதிரானவனும் இல்ல, இஸ்லாத்துக்கு எதிரானவனும் அல்ல அப்படிங்கறதையும் விளக்கியிருக்காரு. இல்ல, அது அவர் சொல்றது இன்னைக்கு பேசுறதுங்கிறத விட 2005 இருந்து 2014 இவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் யுஎஸ் இவருக்கு பாஸ்போர்ட்டே ஓகே பண்ணல சார். ஏன் பண்ணல? அது வரவேற்குதுங்கறாங்க. அது என்ன ரீசன்? இல்ல, அவங்க என்ன ரீசன் சார்? ஒண்ணு என்னன்னா, நீங்க அவங்க தடுக்கிறது இந்தியாவுல இருந்து யாருக்கு என்னுடைய இமேஜ் குலைச்சாங்கன்றதும் சொல்றாரு. யார் சொல்ற? அது எப்படி சார்? ஒரு யுஎஸ் நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத், அப்ப நீங்க யூ ஆர் நாட் ஒரு ப்ரோக்ளைம்டு ஒரு லீடர் கிடையாது. நீங்க அப்போ நீங்க குஜராத் இல்ல, நான் சொல்றேன் பிரைம் மினிஸ்டர் சொல்ல, நான் 2002ல சொல்றேன். சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் லீடர் தானே. சீஃப் மினிஸ்டர் எப்படி நீங்க லீடர்? இல்ல, நான் சொல்றது இந்தியாவுக்குங்கிற முறையில சொல்றேன். குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டர் நீங்க, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா உங்களை அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு காரணமே நீங்கள் முஸ்லிம்களுக்கு நீங்க மாறுபட்டு நடந்து கொண்டீர்கள், சிறுபான்மைக்கு எதிராக எந்த காரணத்தினால் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் அங்க அணைக்கப்படவில்லை. அப்ப முழுக்க முழுக்க உங்கள் வாழ்நாள் முழுவதுமே, உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்நாள் முழுவதுமே முஸ்லிம் இந்து என்று பேசிவிட்டு இப்பொழுது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. என்னவென்றால், இவர்களுக்கு ஒன்று தெளிவாகி இருக்கிறது. இந்தியாவில் வட மாநிலங்களில் கூட இனிமேல் நாம் மதம் சார்ந்த அரசியலை பேசினால் நம்ம யாரும் மதிக்க மாட்டார்கள் என்ற இடத்திற்கு இவருடைய பிரதமர் மோடியினுடைய பேட்டி உறுதியளிக்கிறது. எனவே அந்த வகையில் இனிமேல் இந்தியாவில் வளர்ச்சி சார்ந்து நாம் பேச வேண்டும் என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் அவருக்கு வந்திருக்கிற தோல்வி பயம்.